வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.1 முதல் கணக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 -1/4 0 3.14 4 22/7 ஆகிய ஒவ்வொரு எண்ணினையும் n q r q அல்லது z என்ற அடிப்படையில் எழுதுக. என்ன மகா இதெல்லாம் அப்படின்னு சொன்னால், என்னன்னா இயலெண்கள், q அப்படிங்கிறது விகிதமுறு எண்கள். q என்றதுனா சாமி விகிதமுறு எண்கள். r - q ஆர்னது மெய்யெண்கள், ரியல் நம்பர்ஸ். இது நேச்சுரல் நம்பர்ஸ், இது விகிதமுறு எண்கள், இது ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்கள். அதிலிருந்து யாரை கழிச்சிடணும், நீக்கிடணும், விகிதமுறு எண்களை கழிச்சிடணும். அடுத்து இசட் அப்படிங்கிறது இன்டீஜர்ஸ், முழுக்கள்னு சொல்லுவோம். அப்போ இயல் எண்கள்லாம் எதெல்லாம் தொடங்கும் நமக்கு தெரியும், ஒன்றுலேருந்துலாம் போகிறது எல்லாமே என்ன எண்கள் சாமி, இயல் எண்கள். க்யூன்றது என்ன, அது p/q வடிவில் எழுதணும் ஒரு நம்பர். அப்போ இயல் எண்கள் எல்லாமே வரும், முழுக்களும் வரும். எதை தாண்டி எக்ஸப்ட் 0. ஏன்னா அதை மட்டும்தான் நம்ம பை வடிவத்தில் எழுத முடியாது, 0 மட்டும் விட்டுடணும். எது, இந்த விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள்னா அது p/q வடிவத்தில் எழுதணும். வேர் p, q பிலாங்ஸ் டு z எக்ஸப்ட் 0. ஓகே செல்லம். ஏன் மகா அப்படின்னு சொன்னால், ஒரு -1 விகிதமுறை வடிவில் எப்படி எழுதலாம், -1/1, -2 -2/1. மதிப்பு மாறாது, பை போட்டு எழுதுகிற எண்கள் விகிதமுறு எண்கள்னு சொல்லுவோம். அடுத்து r என்பது என்னதுன்னா மெய்யெண்கள். அதுலேருந்து யாரை நீக்கணும், விகிதமுறு எண்களை நீக்கணும். மெய்யெண்களில் யார் யார் வருவோம்னா விகிதமுறு எண்களும் வரும், விகிதமுறா எண்களும் வரும். அப்போ விகிதமுறு எண்கள் என்னது, p/q வடிவத்தில் எழுதக்கூடிய எண்கள். அப்போ யார் யாரை p/q வடிவத்தில் எழுதலாம், இயல் எண்களையும் எழுதலாம், முழுக்களையும் எழுதலாம், முழு எண்களையும் எழுதலாம். ஏன்னா முழுக்களில் தான் இயல் எண்களும் முழு எண்களும் அடக்கும். முழுக்கள் என்னது, மைனஸ் நம்பர் வரும், 0 வரும், ப்ளஸ் நம்பர் வரும். சொல்லுங்கள் சாமி, மைனஸ் நம்பர் வரும், 0 வரும், ப்ளஸ் நம்பரும் வரும். இதில் 0 மட்டும் விட்டுடணும், மற்ற எல்லாத்தையும் எடுத்து நம்ம எழுதலாம். இப்போ 0 மட்டும் விட்டுனா என்னது, அது முழுக்களில் இதை மட்டும் தான் வேணும். இது பின்னாடிக்கிறது எல்லாம் என்ன எண்கள், இதில் 0 தொடங்கினா முழு எண்கள். ஓகேவா, இங்கே 1லேருந்து தொடங்கினா இயல் எண்கள். மைனஸ் நம்பர் 0 ப்ளஸ் நம்பர் வந்துச்சுன்னா அதனால் எண்கள் முழுக்கள்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே சாமி. அப்போது இந்த மெய்யெண்களில் யார் யார் இயல் எண்கள் அடங்கும், முழு எண்கள் அடங்கும், முழுக்களும் அடங்கும், எக்ஸப்ட் 0. அப்போ இந்த q அப்படிங்கிறது யாரான்னா இதிலேருந்து நீக்கணும். யாரை நீக்கணும், விகிதமுறு எண்களை நீக்கணும். அப்போ விகிதமுறு எண்கள்லாம் p/q வடிவில் எழுதக்கூடிய எல்லா எண்களையும் நீக்கணும். அப்போ மெய்யெண்கள்னா விகிதமுறு எண்களும் வரும், விகிதமுறா எண்களும் வரும். அதுலேருந்து விகிதமுறு எண்களை நீக்கிட்டா வேறு எந்த எண்கள் மட்டும் இருக்கும், விகிதமுறா எண்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ எதுமாக விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொன்னால், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே பகா எண் வர்றது. ஓகே சாமி, பகா எண் மட்டும் கிடையாது, பகா எண்ணுடைய மடங்குது. இப்போ 14, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம், 2 × 7, அவ்வளோதான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. இதுவும் பகா எண், இதுவும் பகா எண். அப்போது இதை பிரிக்க முடியாத அளவில் எதனா வந்துடுச்சுன்னா, ஒருவேளை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இருந்துச்சுன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னது, 2 ஸ்கொயர் தான் 4, ஸ்கொயர் ரூட்னா ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இது 2 எப்படி எழுதலாம், 2/1 எழுதலாம். அப்போ இது என்ன வந்துடும், விகிதமுறு எண்களில் வந்துடும் இது. ஓகே சாமி. அப்போது இந்த எண்கள், அதாவது ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே அது விகிதமுறா எண்கள். ஏமாக விகிதமுறை எண்கள்னால், அந்த எண்கள் 9th படிச்சிருப்போம், சுழலும் தசம விரிவாகவோ அல்லது தசம விரிவாகவோ இருந்துக்கிட்டே இருக்கும். தசமனானது புள்ளி. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மதிப்பு 10th என்ன படிச்சிங்க, 1.732 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். இந்த நம்பர் ரிப்பீட்டட் ஆகாது, சுழலாது. ஆனால் தசம விரிவு அது மாட்ட போய்கிட்டே இருக்கும். புள்ளி வச்சா பை போட்டு எழுதலாம், ஆனால் இங்கே எத்தனை நம்பர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே சாமி. அப்போது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சாமி, மெய்யெண்கள்லாம் விகிதமுறு எண்களும் சேரும், விகிதமுறா எண்களும் சேரும். அதில் விகிதமுறு எண்கள் கழிச்சிட்டோன்னா யார் கிடைப்பாங்க, விகிதமுறா எண்கள் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து இசட் அப்படிங்கிறது என்ன தெரியும் நமக்கு, மைனஸ் நம்பர் வரும், 0 வரும், ப்ளஸ் நம்பரும் வரும். அதுதான் இது. இப்போது கொடுக்கப்பட்டதில் நான் இங்கே போட்டுறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 அப்படிங்கிறது இது பகா எண், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது, அது விகிதமுறா எண். அப்போ மெய்யெண்கள்லேருந்து யாரை கழிச்சிடணும் சாமி, யாரை நீக்கணும், விகிதமுறு எண்களை கழிச்சிடணும். பை போட்டு எழுதுனாவே அதுனா எண்கள், p/q வச்சுன்னா விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், இந்த லெட்டரில் க்யூன்னு சொல்லுவோம். 0ன்றது யார், முழுக்கல்ல வரும். இங்கே w நம்ம கொடுக்கல, முழுக்கல்ல மைனஸ் நம்பர் வரும், 0வும் வரும், ப்ளஸ் நம்பரும் வரும், அதுதான் முழுக்கள். அப்போது இசட்டு 0 இசட்டில் வரும். 3.14 புள்ளி வச்சாவே பை போட்டு எழுதணும். 3.14
புள்ளியை மறந்துடுங்க. பை 2 ஸ்தானந்தள்ளி புள்ளி இருக்குது. பை 100. அப்போ இது என்ன எண்கள் சாமி? விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? கியூன்னு சொல்லுவோம். அடுத்து 4 இயல் எண்களில் வருமா? இயல் எண்களும் வரும், முழு எண்களும். 4 என்ன எழுதலாம்? 4/1ன்னு எழுதலாமா? ஸோ விகிதமுறு எண்களும் வரும், முழுக்கள்லையும் வரும். அண்டர்ஸ்டாண்ட் சாமி? 3த்துலேயுமே வரும். இது பை போட்டு எழுதுனா என்ன எண்கள்? விகிதமுறு எண்கள். அப்போ நம்ம ஒரு எண் கோடு வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னால், இது -∞ to +∞ வரைக்கும் சாமி. இது 0, +1, +2, +3 அப் டு இது -1, -2, -3. இது எல்லாமே என்ன எண்களில் வந்துடும் சாமின்னா, எக்ஸப்ட் 0 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நமக்கு மெய் எண்களில் வந்துடும். கூடவே யாரும் சேருவாங்க? விகிதமுறா எண்களும் சேரும். இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வந்துடும். சார் மைனஸ் நம்பர் 0 ப்ளஸ் நம்பர்னா எண்கள்? முழுக்கள். 0லேருந்து போகிறது யார்? முழு எண்கள். 1லேருந்து போகிறது யார்? இயல் எண்கள். ஓகே சாமி? அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7னா மெய்யெண்களிலிருந்து விகிதமுறு எண்களை கழித்தது. பையின்னு வந்தாவே விகிதமுறு எண்கள், 0 முழுக்கள், புள்ளின்னு வச்சுருந்தாவே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாவே அது பை போட்டு எழுதலாம். ஸோ விகிதமுறு எண்கள் 4 என்பது முழு எண்கள்லையும் வரும், இயல் எண்கள்லையும் வரும், முழுக்கள்லையும் வரும், இயல் எண்கள்லையும் வரும், விகிதமுறு எண்கள்லையும் வரும். இது 22/பையன்னாவே அது விகிதமுறு எண்கள். 22/7 மதிப்பு தான் என்னது? 3.14. ஓகே சாமி? தேங்க்யூம்மா.